ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனு இருந்த அந்த பேங்க் நிஃப்டி பொசிஷனை கொடுத்துட்டேன். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எப்படி இருந்தாலும் இதே லாஸ் தான் ரன் ஆகும். ஸோ ஏன் வந்து ஃபண்ட் அதில் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. பார்க்கலாம். அண்ட் சென்செக்ஸில் வந்து அந்த ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஹோல்ட் ஆகுது. அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு ₹500 லாஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வச்சுருக்க என்னோடய பை லெக் ஃபஸ்ட் லெக் ஆல்மோஸ்ட் வந்து 80,000. பட் இப்போ சென்செக்ஸ் இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 78,540 அப்படின்னும்போது 1,500 பாயிண்ட் இன்னுமே வந்து லேகாக தான் இருக்குது. ஸோ தெரியல, வருமானு தெரியல. பட் அதோட மொத்த டெபிட் ₹800 அப்படின்றதுனால அப்படியே ஹோல்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். ஒரு நாள் லீவ் வேறு நடுவில். ஸோ அதுதான் ஒரே ஒரு கவலை, வேறு எதுவும் இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு சைடு ஏறி ஆகணும், இல்லைனா வந்து அந்த பொசிஷன் காலி ஆகிடும். பார்க்கலாம். ஒரே ஒரு ஈக்விட்டி மட்டும் வாங்கி விற்றுருந்தோம். ஸோ அதில் ஒரு ₹3,700 வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் அப்படின்றத நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ் வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு கேப் அப்பு. ஸோ நான் வந்து கேப் அப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இறங்கும்னு நினச்சேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா செல் ஆன் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த செல் ஆன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் நடக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நடந்தது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வால்டைலாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் வந்து நல்ல வால்டைலாக தான் இருந்தது. அகைன் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து போனால். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் போயிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து 220 பாயிண்ட் வந்து நல்லாவே விழுந்தது. ஒரு நல்ல ஃபால் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ அகைன் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் வந்து அப்பாய் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பிபி டைனமிக்கோடைய ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டை ஹையிலே வச்சு முடிச்சிருக்கலாம். நாளையிலேருந்து எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது. பட் புதன்கிழமை லீவு, வேழன் வெள்ளி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ கண்டினியூவாக வந்து இதுக்கப்புறம் ஒரு இண்டெக்ஸுக்குமே அந்தந்த நாளில் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஒரு நாளுமே வந்து வால்டைலுக்கு உட்படும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிஃப்டியை வந்து 24,000 கிட்ட வச்சு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் வந்து நல்ல ஒரு உடச்சி மேலே போகிற மாதிரி தான் இருந்தது. அவன் உடச்சிலாம் மேலே போயிருந்தானா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்னோடய பொசிஷன் வந்து 52,000 கிட்ட இருந்தது. ஸோ எங்கே வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே ஃபண்டு வச்சுருக்க இஷ்டம் இல்லை, அதனால கொடுத்துட்டேன். பட் நல்ல ஒரு கன்சாலிடேஷன் இருந்தது. மார்க்கெட் வந்து நிஃப்டி அளவு கீழே விழுந்து ஏறலை. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி அழகாக இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா 51,500 வரையுமே கம்ஃபர்டபுள் ஐவி பெருசாக ஸ்பைக் ஆகலை. அதே மாதிரி கீழே 51,000 வரைக்குமே பெருசாக வந்து ஸ்பைக் ஆகலை. இந்த 2 ரேஞ்சு 51,500 இல்லை 51,000 மேலே கீழே போகும்போது பெரிய ஒரு வால்டிலிட்டிக்கு உட்படும். ஸோ அடுத்த மணி ப்ரீமியம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 290 பாயிண்ட் வச்சுருக்கு. ரொம்ப 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 கம்மி. ஏன் இது கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து சத்தியமாக தெரியல. அப்போது அந்த மூவ் தான் எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியல. ஸோ இன்றைக்கி ஓஏ பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ 51,300 நல்ல ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. 51,200, 51,100, 51,1000 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புட் அடிஷன் இருக்குது. கால் வந்து அன்வைண்டும் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 52,000 புட் அடிஷன் இருந்தது இதுக்கு முன்னாடி. ஏன்னா இது மந்த்லி கான்ட்ராக்டில். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அன்வைண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு இழுபறி கேம் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்று 51,500க்கு மேலே போகணும், இல்லை 51 கீழே போனால் மட்டும்தான் நாளைக்கு கேம் இருக்கும் பெருசாக. அதர்வைஸ் மார்க்கெட் உள்ளே சுத்தம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சைடு உடச்சி தான் ஆகணும். ஏன்னா அந்தளவு மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு 52 கிட்டவாது போக வாய்ப்பு. அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி. ஸோ இது நேற்றோட டேட்டா. இன்னோட டேட்டா நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸும் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஆப்ஷன்லேயும் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி கேப் அப் அப்படின்றது ஆப்வியஸாக வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே கேப் அப் கொடுத்து ரேலி ஆனதுனால தான் இந்த கேப் அப் இருந்தது. ஸோ பட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி ஏன் நெகட்டிவ் போகிறான் அப்படின்னே தெரியல. அதெல்லாம் மிட் கேப்பு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், முக்கியமாக வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த செல் அண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியல. ஸோ ஹோல்டே ஆகலை, ஓகேங்களா. நிறைய ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ரெட்டில் தான் இருந்தது. ஈவன் மார்க்கெட்டு ப்ராட் மார்க்கெட் தான் க்ரீனில் இருந்திருக்கே தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் குட்டி குட்டியாக வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் கூட ஏன் வந்து ரெட்டில் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே எனக்கு தெரியல. ஸோ அதுக்கான விஷயம் நான் தேடுறேன். ஏதாவது விஷயம் கிடச்சா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். எஸ் நான் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ மொதல் விஷயம் செக்லிஸ்ட்டு. ஸோ இந்த செக்லிஸ்ட்டில் இன்றைக்கி வந்து நல்ல விஷயம் என்னென்னா இந்தியா விக்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பயம் நல்லாவே தணிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால என்னமோன்னு தெரியல, ப்ரீமியம்லாம் கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கான ப்ரீமியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் நியூ எந்த ஸ்ட்ராட்டஜியுமே எடுக்கலை.
ஸோ இந்த மாதிரி லோவர் விக்ஸில் இருக்கும்போது எதாவது ஈக்விட்டி வாங்கி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இன்னொரு 10 நாளில் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ அப்போ எதாவது வந்து கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். புதுசாக ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாமான்னா இல்லை, ப்ரீமியம் நல்லாவே அடி வாங்கியிருக்கு. ஸோ அந்த ப்ரீமியம் இன்னும் கொஞ்சம் ரீகெயின் ஆனால் தான் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியும் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் அன்டில் வந்து இந்த மாதிரி 15க்கு மேலே இந்தியா விக்ஸ் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி 10% விக்ஸ் ட்ராப் ஆனதுனால ஆல்ரெடி போட்டவங்களுக்கு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல காசு இன்றைக்கி கிடச்சிருக்கும். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ அது ஏன் தான் இன்றைக்கி கேப் அப் ஆகிட்டு இன்றைக்கி இறங்கிச்சின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாக்ஸ் நான் பார்க்குறேன். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் 10% வந்து அகெயின் வந்து இந்தியா விக்ஸ் வந்து டவுனு. அண்ட் ஐவி ரேஞ்சு, இந்த ஐவி ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரேஞ்சாக இருக்கும். 51,500 தாண்டணும், இல்லை 51,000 தாண்டணும். இது தாண்டாத வரையும் மார்க்கெட் வந்து சுற்றிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸ்ட்ராடல் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 280 பாயிண்ட் தான் வச்சுருக்கு கையில். 280லேருந்து 290ன்னு சொல்லும்போது ரொம்ப கம்மி. 0.5% தான் நியர்லி வந்து வச்சுருக்கு. ஸோ தெரியல எந்த மாதிரி மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கம்மி. இது ரிஸ்க் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் 1000 பாயிண்ட் கொடுக்குது நாளைக்கு அப்படின்னா இந்த 250 பாயிண்ட் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது ரிஸ்க் இல்லை, இது வந்து ஒர்த்து இல்லை, இதனால தான் புது ஸ்ட்ராட்டஜி வேண்டாம் அப்படின்றது மாதிரி நான் சொன்னேன். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல ஒரு ஹை இருந்தது மார்க்கெட்டில். ஸோ இன்னையோட ஐஎன்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை இனிஷியலாக மார்க்கெட் நாளைக்கு கட் பண்ணும்போது நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கும்னு நினைக்கிறேன், போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது விஷயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கிற வாரம் எல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால ஸ்பாட்டுக்கும் இதுக்கும் ஒரு தொய்வு வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், வேறு வழி கிடையாது. நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டும் மேட்ச் ஆகும் அப்படின்றதுனால நெகட்டிவில் தயாராக இருக்குது. மேபி நாளைக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். வர இருக்க நாட்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மிட் கேப்பு ஃபின் நிஃப்டி மட்டும் அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள். பிசிஆரை பொறுத்த மட்டும் எல்லாத்துலேயும் புட் செல்லர் வந்துட்டாங்க. கம்பேர் டு நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் புட் செல்லர் மார்க்கெட்டில் இருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். இது வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம். அண்ட் யூஎஸ் மார்க்கெட் இதுவரையும் மிக்சடாக இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பார்க்கணும் அவன் மார்க்கெட் எப்படி போதோ அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட் நாளைக்கு போக வாய்ப்பு. ஸோ ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்றதுனால அங்கெல்லாம் நாளைக்கு மிட்லேருந்தே லீவு, ஆஃப் டேலேருந்து நாளைக்கெலாம் நிறைய குளோபல் மார்க்கெட்டுக்கு லீவு. தொடர்ந்து 3-4 நாள் வரையும் வந்து பார்த்திங்கன்னா லீவ் வந்து கண்டினியூ ஆகும் நிறைய மார்க்கெட்டுக்கு. ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு. ஏதாவது விஷயம் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். பாசிட்டிவ்னு எடுக்கும்போது விக்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு வால்டைல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். நெகட்டிவ்னு சொல்லும்போது டெக்னிக்கலி நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அந்த ஸ்விங்கோட லோலாம் கட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறையவே பார்த்துட்டேன். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்ஸுமே 52 வீக் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுது. ஸோ இதுதான் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இது மேபி நாளை உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.